ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா விஷன். சுந்தர் சி டைரக்ஷனில் மூக்குத்தி அம்மன் 2 படத்தோட படப்பிடிப்பு தொடங்கக்கூடிய நிலையாக தான் இந்த படத்தோட பிரம்மாண்டமான பூஜை நிகழ்ச்சியை நடத்தியிருந்தாங்க. நயன்தாரா தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டை தொடர்ந்து இந்த படத்துலையும் மூக்குத்தி அம்மனா நடிக்கிறாங்க. மேலும் இந்த படத்தில் ரெஜினா கஜேந்திரா, யோகி பாபு உள்ளிட்ட பலரும் நடிக்கிறாங்க. சமீபத்தில் நடந்த இந்த படத்தோட பூஜை நிகழ்ச்சியில் நயன்தாரா மீனா கிட்ட நடந்த விதத்தை பற்றி தான் சோசியல் மீடியாவில் பயங்கரமாக பேசி வந்துட்டு இருக்காங்க. நயன்தாரா மீனாவை இன்சல்ட் பண்ணாங்க. நயன்தாரா ரெஜினா கஜேந்திரா மற்றும் குஷ்பு கிட்ட ஸ்மைல் பண்ணி கேன்ஷாக் கொடுத்து பேசிட்டு இருந்தாங்க. ஆனா மீனா கிட்ட நயன்தாரா ஒரு முகம் காட்டி கூட ஸ்மைல் பண்ணி கூட பேசல. இதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி நயன்தாராவோட பேரை குறிப்பிடாம மீனா அவங்க இப்ப சமீபத்துல ஒரு ஸ்டோரியும் போட்டிருந்தாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, தன்னை பத்தி ஆடுங்க என்ன பேசினாலும் அது சிங்கம் கண்டுக்காது அப்படின்னும், இன்னொரு போஸ்ட்ல உங்களுக்கு இருக்க நல்ல மனசை பத்தி பெருமைப்படுங்க, அது எல்லார்கிட்டயும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மீனா. இது நயன்தாராவுக்கு மீனா பதிலடி கொடுக்கற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு ரசிகர்கள் பலருமே மீனாவோட போஸ்டை ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. இந்த படத்துக்கான பூஜை நிகழ்ச்சியில நயன்தாரா இன்சல்ட் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மூக்குத்தி அம்மன் படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல நயன்தாரா அவங்க தான் முன்னிலைப்படுத்தியிருப்பாங்க, மூக்குத்தி அம்மனாவும் நடிச்சிருப்பாங்க. அதே போலதான் இந்த செகண்ட் பார்ட்லயும் நயன்தாரா முன்னிலைப்படுத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில தான் நயன்தாரா அவங்க கேரேன்ல ரெடி ஆயிட்டு இருக்கும் போதே டைரக்டர் சுந்தர் சி இந்த படத்துல மேலும் நடிக்கிற ரெஜினா கஜேந்திரா உள்ளிட்ட பலரையும் மேடைக்கு வர சொல்லி இந்த படத்தோட பூஜையை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. மேலும் குஷ்பு ரெஜினா கஜேந்திரா கிட்ட செல்ல கொடுத்து செல்ஃபி எடுக்க சொல்லியிருக்காங்க. குஷ்பு, மீனா, ரெஜினா கஜேந்திரா, நயன்தாரா எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே செல்ஃபி எடுத்திருக்காங்க. நயன்தாரா தான் இந்த படத்தில் மூக்குத்தி அம்மனா நடிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால ரெஜினா கஜேந்திரா எடுத்த செல்ஃபி எல்லாம் நாளைக்கு மீடியாவில் ஷேர் ஆகுனா இந்த படத்தில் நானும் ஒரு கேரக்டராக தான் நடிக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்குவாங்க அப்படின்னு நயன்தாரா அவர்கள் இன்சல்ட் ஆயிருக்காங்களாமா. மேலும் இதை தொடர்ந்து படக்குழுக்கிட்ட அவங்க கோபமாகவும் பேசியிருக்காங்களாம் நயன்தாரா. இந்த படத்தில் நயன்தாரா சம்பளமாக பாதி அமௌண்ட்டையும் மீதி சம்பளத்துக்கு பதிலாக இந்த படத்தோட லாபத்திலிருந்து ஷேரையும் கேட்டிருக்காங்களாமா. மேலும் இது போல அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.